அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் கார் முகிலோனின் சிந்திக்கலாம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போட்டக்கூடாது. ஒரேடியாகவும் அவங்கள பற்றி நம்ம பெருசாக நினைக்க வேணாம், ஒன்றும் இல்லாதவங்கன்னு இப்போ நெகட்டிவாக நினைக்க வேணாம். தோற்றம் என்பது ஒரு அடையாளம், அவ்வளோதான். அதை வச்சு நம்ம ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணக்கூடாது. சின்ன சமாச்சாரம் சொல்கிறேன் பாருங்கள். ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பேரறிவுக்கு சொந்தக்காரர் வித்யாசாகர்னு சொன்னார். கடல் போன்ற பேரறிவு படைத்தவர் அப்படின்னு. அவர் பெங்காலி. அவர் மெத்த படித்தவர், புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, விதவை திருமணம். இந்த விதவை திருமணத்தை சட்டபூர்வமாக கொண்டாந்தவர் அவர் தான். வங்காளத்தில் தான் விதவைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. இன்னும் 5 வயசில் 4 வயசில் 3 வயசுலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாப்பிள்ளை கட்டி போயிடுவேன். அது மாதிரிலாம் வங்காளத்தில் விதவைகள் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ரொம்ப அநியாயமாக இருந்தது. இவர் விதவை திருமணம்னு போராடுறாரு. இவருக்கு எதிராக நிறைய பேர் போராடுறாங்க, அதெல்லாம் கூடாதுன்னு. சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி இவர் மட்டுமே மிகுந்த போராட்டத்தோடு இந்த கவர்னர் ஜெனரல் டல்ஹௌசி பிரபு அவரோட கவனத்துக்கு கொண்டு போய் டல்ஹௌசி பிரபு சட்டமே கொண்டாந்தார். விதவை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கினார். ஐ திங்க் 1856ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கிட்ட 175 வருஷத்துக்கு முன்னாடி விதவை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கினார் டல்ஹௌசி பிரபு. அதற்கு முதல் காரணம் ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர். அது இருக்கட்டும். ரொம்ப எளிமையான மனிதர். அவர் வெள்ளைக்கார நண்பர் என்ன பண்ணார், விருந்துக்கு கூப்பிட்டுருந்தார். அவரோட முக்கியமான நண்பர்கள்லாம் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தார். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஒரு முக்கியமான பெரிய பிள்ளைங்கிறதுனால இவரையும் கூப்பிட்டுருந்தார். இவர் போனார் டின்னர். ஆசாமியை பார்த்தோன்னே அங்கே இருந்த வாட்ச்மேன் என்ன பண்ணார், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டார். ட்ரெஸ் கோட் சரியில்லை போ அப்படின்னு. புரிஞ்சு போச்சு இவருக்கு. அப்படியா, ஓகே அப்படின்னு கூப்பிட்டு போய்ட்டு என்ன பண்ணார், கோட் சூட்லாம் மாட்டிட்டு வந்தார். வாட்ச்மேன் பார்த்தான். எஸ் கெட் இன் அப்படின்னு உள்ளே விட்டான். போனார். இவருக்குன்னு சீட்டு ரிசர்வ் பண்ணியிருக்குது. உக்காந்தார். விருந்தெல்லாம் பரிமாறினாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணார், கோட்டை கட்டி நாற்காலில் வச்சார். அப்புறம் அந்த கோட்டை டேபிளில் வச்சார். சின்ன பிள்ளைக்கெல்லாம் ஊட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி டைனிங் டேபிளில் அந்த கோட்டை குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி சாப்பாட்டை அந்த கோட்டுக்கு ஊட்டிகிட்டு இருந்தார். அதை பார்த்து அந்த வெள்ளைக்காரன் என்பது அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஓடியார். வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னார். என்ன ஆச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அமைதியாக சொன்னார். முன்னாட்டுக்குள்ள வந்தேன், உங்கள் செக்யூரிட்டி என்னை உள்ளே விடல, இங்கே ட்ரெஸ்ஸுக்கு தான் மதிப்புன்னு நினச்சிட்டு கோட் சூட் போட்டுட்டு வந்தால் உடனே உள்ளே விட்டார். அதனால எதுக்கு மதிப்போ அதுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுப்போம்னா கோட்டுக்கு ஊட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த வெள்ளைக்கார பிரபு. இது எனக்கு நடந்தது தெரியாது, இது மிகவும் தவறான செயல்கள்ட்டு மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவித்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு பண்ணார். அவர் பழைய மாதிரி சிம்பிளாக உட்காந்து சாப்பிட்டாரு. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஆள் பாதி ஆடை பாதி இருக்கட்டும். ஆனால் அப்பியரன்ஸை வச்சு அப்பியரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிசெப்டிவ்னு கூட சொல்லுவாங்க. தோற்றத்துக்குன்ட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. என்ன தெரியும் இவருக்கு அப்படின்னு நினைக்கிறது, இல்லை ஒரே ஐடியா ஒருத்தரை பற்றி அப்பியரன்ஸை வச்சு நினைக்கிறது கூடாது. ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். ஆணவம் கூடவே கூடாது. அது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். கரெக்டு தாங்களே? நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.